ஒரு உயிரே போயிடுச்சு. அப்ப கூட ஒரு உண்மையா இல்லைன்னா அது என்ன காதல்ன்றது தெரியல. அதான் 10 வருஷமோ 12 வருஷமோ லவ் பண்ணேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு வந்தோடனே இல்ல அப்படின்னு அவங்களால எப்படி சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. இப்ப அவங்க லவ் வாட்ச் ட்ரூவா காமிச்சிருக்கலாம் வெளியே. இல்ல அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஃபைனலா அவங்க உண்மையை தான் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலேயும் இன்னும் திரும்ப அதை டெல் பண்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. அவங்க என்னமோ நம்ப வச்சு ஏதோ பண்ண மாதிரியே இருந்துச்சு. பயந்துகிட்டு சொன்ன மாதிரி சோசியல் மீடியால பயந்துகிட்டு சொன்ன மாதிரி தான் தோணுது. அந்த கண்டிப்பா அது வருந்தத்தக்கதுதான். அந்த நிகழ்வுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். அதே நேரம் நீங்க அடுத்து அந்த பெண்ணுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பார்க்கணும். அந்த பையன் ஒரு கோல்டு மெடலிஸ்ட், நல்லா ஒரு 1 lakh கிட்ட சம்பளம் வாங்குறான்னு அது கேள்விப்பட்டிருந்தேன். அவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு அவனுக்கும் அவங்களுக்கும் அவங்க அப்பா பேரண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். ரொம்ப ஹார்ட்டிங்கா தான் இருந்தது. என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. அது ஜாதி வெறியா என்னன்னு தெரியல. அது எனக்கு அந்த அளவுக்கு ட்ரூவா தெரியல. ஏன்னா அவங்க ஏதோ மழுப்பெல்லாம் இது பண்ண மாதிரிதான் இருந்தது. அது ட்ரூவான எதுவா தெரியல. அது என்னக்கா சொல்றது, அது ஆதி காலத்துல இருந்தே பண்றாங்க. இந்த ஜென்ரேஷன்லயாச்சும் இருக்காதுன்னு பார்த்தா இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப மோசமா இருக்காது. அதை பத்தி நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இங்க ஆனா இந்த சைட்ல தான் யாரும் அந்த மாதிரி ஜாதி பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவுட் சைட் இங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரு வேற நல்ல ஜாப், வேற சம்பளமும் அதிகம். அந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்குமான்னு இப்ப இங்க இருக்க இவங்கெல்லாம் இது பண்றாங்க, ட்ரை பண்றாங்கன்னா அது கிடைக்காது. அவ்வளவு சம்பளம் கிடைச்சா இப்ப அவர் உயிரோட இல்லைன்ற போது ரொம்ப கஷ்டம். விட்டு துண்ணாதிராடியே வரணும். அதான் 10 வருஷமோ 12 வருஷமோ லவ் பண்ணேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு வந்தோடனே இல்ல அப்படின்னு அவங்களால எப்படி சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. அது அவங்க ஃபேமிலியில எப்படி இருக்கா யாருக்கு தெரியும். என்ன ஃபீல்னா எனக்கும் அதே ஊர் தான். எனக்கு திருநெல்வேலி தான். இந்த ஜாதி நிறைய பார்ப்பாங்க ஊர் சைடுல எல்லாமே. அதே தான் தோணுச்சு. இந்த ஜாதினாலே கொல்லுவாங்க, வேற ஜாதி பசங்க படிக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது பார்க்கும்போது எங்களுக்கு இப்ப எங்க அண்ணன் இன்னும் அதே மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு நிறைய. அது கடைசி வரைக்கும் ஒழிக்க மாட்டாங்க. இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா ஸ்லாங் வேற பேசுவாங்க. இப்ப எப்படின்னா ஒருத்தவங்க அம்மான்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஜாதி கண்டுபிடிப்பாங்க. அவங்க பேசுற அந்த இதை வச்சு அம்மான்னு மாத்தி கூடுவாங்க. அதுல இந்த ஜாதி கண்டுபிடிப்பாங்க எங்க ஊர் சைட்ல எல்லாம். அதுல ரொம்ப ஜாதி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த கவினன்றவன் நடந்தப்ப இப்ப நம்ம அண்ணன் அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் எங்களுக்கு இருந்துச்சு. அவ்வளோ தெரியல என்னன்னு. அவங்க லவ்வர் வீடியோ வெளியிட்டாங்கல்ல. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் கேக்கும்போது லவ் பண்ணல. அதுக்கப்புறம் பண்ணது போட்டோல ஸ்ப்ரெட் ஆன பிறகு ஆமா லவ் பண்ணோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாக்கு சம்மந்தமே இல்லைன்னாங்க. அது என்ன நினைக்கிறீங்க அவங்க? அது அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க தம்பி இந்த மாதிரி அவங்க தம்பி தான் கொன்னதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப அவங்க ஃபேமிலியை காப்பாத்தணும் அந்த மாதிரி சொன்னாங்களா, இல்லைன்னா அவங்களே இல்ல நம்ம ஃபேமிலி மாட்டிருக்கோம் அதனால தப்பிச்சணும்னு சொல்றாங்களான்னு தெரியல. அவங்க சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. இப்ப அவங்க லவ் வாட்ச் ட்ரூவா காமிச்சிருக்கலாம் வெளியே. எல்லாம் மாறிடுச்சுன்னு சும்மா வாயில தான் சொல்றாங்க. இந்த மாதிரி சம்பவம் கேட்கும் போதே கடுப்பாதான் இருக்கு. எல்லாம் மாறிடுச்சுன்னு வாயில தான் சொல்றாங்க. பட் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. பட் அதான் பர்பஸா சில விஷயங்களை ஹைலைட் பண்றாங்களான்னு தோணுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நானும் சவுத் பேஸ்டு தான். ஸோ பட் சில விஷயங்கள் தான் வெளியே வருது, சில விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது. அதுவும் தெரியல. அவங்க லவ்வர் வீடியோ வெளியிட்டாங்க. சோ அத பாக்கும்போது எப்படி நினைக்கிறீங்க? இல்ல அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஃபைனலா அவங்க உண்மையை தான் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலேயும் இன்னும் திரும்ப அதை டெல் பண்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. அவங்களுடைய சிச்சுவேஷனையும் பார்க்கணும். அத பத்தி எனக்கு சொல்ல ஒண்ணும் இல்ல. பட் அத மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். அவங்க என்னமோ நம்ப வச்சு ஏதோ பண்ண மாதிரியே இருந்துச்சு. எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அந்த நியூஸ் கேட்டோடனே எல்லாருமே கொஞ்சம் பயப்படதான் செஞ்சாங்க. அது இன்னும் இன்னும் மக்களுக்கு நம்ம இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கொலைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆணவ கொலை. அதான் இன்னும் நடந்துட்டு இருக்குன்ட்டு நினைக்கும் போது ரொம்ப இதா இருக்கணும், கஷ்டமா தான் இருக்கு. அவங்க லவர் வீடியோ வெளியிட்டாங்க, அது பாத்தீங்களா?
அப்பா அம்மாக்கெல்லாம் இதுல சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆமா சொல்லிட்டு. ஆமா So, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பயந்துகிட்டு சொன்ன மாதிரி சோசியல் மீடியால பயந்துகிட்டு சொன்ன மாதிரி தான் தோணுது. மற்றபடி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. மிகவும் வருந்தத்தக்கதும் கண்டிக்கத்தக்கதும் கூட தான். இன்னைக்கு எவ்வளவோ ஜெனரேஷன் படிச்சு படிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த ஆணவ கொலை இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுல மக்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது மனம் வேதனையாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் மக்கள் திருந்தலையா, ஏன் திருந்த மாட்டேன்றாங்க, போதுமான அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரியான தோணுது. சமூகத்தின் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் வருது. ஏன் மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் புரிதல் மக்களுக்கு இன்னும் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு படிக்காத மக்கள் இல்லை இந்த மாதிரி எல்லாம் செய்யறது. நல்லா படிச்சு நல்ல லெவல்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான இன்சிடென்ட் ஒரு வெளி சொல்ல முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஏன்னா என்னைக்குதான் மக்கள் திருந்த போறாங்க அப்படின்றது தெரியல. வேதனையா இருக்கு. நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இது நான் ஆணவப்பாடுகள் அப்படின்னு சொல்றதை விட அவங்க 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 மேல வச்சிருக்கிற வெறுப்பு, நான் தான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படின்ற மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வு நடக்குது. இதை பொதுவா என்னன்னா எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இதை நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை அந்த நேரத்துல வரும்போது அதை பெருசா பேசிட்டு அந்த நிகழ்ச்சி கடந்து போன உடனே அதை நம்ம மறந்துடுறோம். அடுத்த ஒரு புது நிகழ்ச்சி புதுசா ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பத்தி தான் பேசுறமே தவிர அந்த நிகழ்வு என்னாச்சு, அதனுடைய தீர்வு என்னாச்சு அப்படின்றது இந்த சமூகம் கண்டுக்கிறது இல்லைன்றது என்னுடைய பெரிய ஒரு வருத்தம். அது மட்டும் இல்ல, இது சார்ந்த இந்த சட்டத்துறையா இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி அவங்களுடைய ஒரு நிகழ்ச்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்க அந்த தப்பு பண்றாங்கன்னு தெரியுது, அதுக்கப்புறம் அவங்க தண்டிக்கப்படுறாங்களா, இதனால அவங்க மனம் வளர்ந்தாங்களா அப்படின்ற நிகழ்ச்சி அதுக்கு அடுத்தது நம்மளால தெரியாது. இந்த நியூஸ் மட்டும் தான் தெரியும். படுகொலை, இப்படி அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் தெரியுமே தவிர படுகொலை செய்யப்பட்டவருக்கு என்ன தண்டனை இந்த அரசாங்கம் வழங்கியது, இதனால என்ன நடந்தது அப்படின்றது பின்னாடி நிறைய தெரிய மாட்டேங்குது. இது போன்ற நிகழ்வுகள் மறைக்கப்படுகின்றனதா இல்ல அப்படியே போயிட்டே இருக்குதுன்றது என்னுடைய மிகவும் வேதனையான வருந்தத்தக்க நிகழ்ச்சியாக நான் எண்ணுவேன். அவங்க லவ்வர் வீடியோ வெளியிட்டாங்க, அது பாத்தீங்களா? இல்ல, பொதுவா இதுக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, யார் தப்பு செய்தாலும் இப்ப நானே தப்பு பண்ணா கூட யாராவது கேட்கும்போது நீ தப்பு பண்ணியான்னு கேட்டா உடனே நான் தப்பு பண்ணேன்னு சொல்ற மனநிலையில இன்னைக்கு யாரும் கிடையாது. எல்லாரும் நான் அவமானப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது, இந்த சமுதாயத்துல எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறனால அந்த உண்மையை மூடி மறைக்கிறதுக்காக அப்படி அவங்க சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க உண்மையா அதை லவ் பண்ணியிருந்தாங்க, அந்த பையனை லவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பையனை அந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. சமுதாயத்துக்கு பயந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பயந்து இருந்தனால அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மிரட்டி வைக்கலாம், அவங்க இப்படி சொல்லி நீ இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லிதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கலாம். அதனால அவங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய நிலைமைன்னு பாத்தீங்கன்னாக்கா இனி அவங்க வேற யாரும் சார்ந்திருக்க முடியாது இல்லையா, அவங்க பெற்றோர் தான் சார்ந்திருந்தாகணும். சோ அப்படி கூட இருந்திருக்கலாம், நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் மாணவர்கள் எப்படி திருப்பி அந்த சமுதாயத்துல திருப்பி எதிர்கொள்ள முடியும், அதுதான் நினைக்கிறேன். இல்ல, பேரண்ட்ஸ் சப்போர்ட்டை விட அவங்களுக்கு அடுத்த சப்போர்ட் என்ன இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம 4 பேர் நம்ம வெளியில இருந்து ஆதரவா பேசிட்டு போயிடலாம். அந்த கண்டிப்பா அது வருந்தத்தக்கதுதான். அந்த நிகழ்வுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். அதே நேரம் நீங்க அடுத்த அந்த பெண்ணுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த பெண் அடுத்த என்ன நிலைமை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. நம்ம தனியா நின்று ஜெயிக்க முடியுமான்றது நமக்கு தெரியல. அவங்க சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையே என்னன்றது நமக்கு சொல்ல தெரியாது இல்லையா. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் எங்க நிலைமை அவங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. என் நிலைமையை கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அந்த நிலைமையில இப்படி இருக்கிறேன்னு சொல்லுவேன். அப்படி இருக்கலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையாக கூட இருக்கலாம். ரொம்ப கஷ்டமா தான் நீங்க கேட்கும் போது அந்த சுஜித்ன்ற பையன் கொஞ்சம் பார்த்து அந்த பொண்ணோட ஒரு ஒப்பீனியன் கேட்டு பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த பையன் ஒரு கோல்டு மெடலிஸ்ட், நல்லா ஒரு 1 lakh கிட்ட சம்பளம் வாங்குறான்னு அது கேள்விப்பட்டிருந்தேன். அவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்றது அவங்களுக்கும் அவங்க அப்பா பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு ஒரு உயிர் ரோட்ல அனாமத்தா போயிடுச்சு. நீ எவ்வளவுதான் பண்ணாலும் அது திருப்பி வராது. அது என்னதான் பண்ணாலும் அது ஈடாகாது அவங்க பேரண்ட்ஸ்க்கு. அது எது கொடுத்தாலும் சரியாகாது. ஐ திங்க் ரொம்ப ஹார்ட்டிங்கா தான் இருந்தது. என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. அது ஜாதி வெறியா என்னன்னு தெரியல. இனிமே அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு இது பண்ணிக்கிறோம்.
அது இது மாதிரிலாம் உண்மையிலேயே இந்த உலகத்துல நடக்குதா, இதெல்லாம் எப்படிதான் நடக்குது, யார் யாரெல்லாம் இதை கண்டுக்காம இருக்காங்களே, இந்த இதுக்கெல்லாம் எதுவுமே பதில் இல்லாம இருக்கு. அந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வைக்குது நம்ம சொசைட்டியை பத்தி. ஏன்னா நிறைய விஷயங்கள் இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எப்ப தடுக்கப்படுமோ அப்பதான் வந்து நமக்கு யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து நம்ம பப்ளிக்ல இது பண்ண முடியும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஒரு சேடான இதுவா தான் இருக்கு. அவங்க லவர் வந்து வீடியோ வெளியிட்டாங்க, அது பாத்தீங்களா? அது எனக்கு அந்த அளவுக்கு ட்ரூவா தெரியல. ஏன்னா அவங்க ஏதோ மழுப்பெல்லாம் இது பண்ண மாதிரி தான் இருந்தது. அது ட்ரூவான இதுவா தெரியல. கண்டிப்பா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல வார்த்தைகள். அவரை நம்ப வச்சு கருத்தர்த்த கதையா தான் இருக்காது. இன்னமும் சில டைம்ல வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னும் போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்ம எந்ததான் உலகம் வளர்ந்துச்சு, நம்மளாம் வளர்ந்துட்டோம்னு சொன்னா கூட அங்கங்க சில இடத்துல கண்டிப்பா நடந்துனே தான் இருக்கு. இப்ப கூட வரும்போது பீச்ல பார்த்தேன், ஒரு அம்மா வந்து லேடிஸ் அம்மா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் இன்னும் கல்ச்சர் அப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இதுவாக தான் இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு எல்லாமே நம்ம பார்க்கும்போது, வெளியுலகங்கள் பார்க்கும்போது. குழந்தைங்கலாம் வர்றாங்க போறாங்க, அந்த மாதிரி வயசான பாட்டி அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியாது. அந்த மாதிரி கல்ச்சர் வந்து இது பண்ணும்போது எல்லாமே இதெல்லாம் வந்து இதுவாக தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. குழந்தைகளை கூட்டின்னு வரோம், கொள்றோம், அதை பத்தி யோசிக்காம கொள்ளாம அவங்க பாக்குறாங்க பண்றாங்கன்ற போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க லவர் வந்து வீடியோ வெளியிட்டாங்க, அது பாத்தீங்கன்னா இப்ப கேக் வெட்டினது கொண்டது அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தது, அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வெளியிட்ட பிறகுதான் அவங்க வந்து சரி சரண்டர் ஆயிட்டாங்க. அவங்க இதுல என்ன சொல்றதுன்றது நமக்கு தெரியல. அப்புறம் கேட்டா என்ன சொல்லுவாங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணுன்ற மாதிரி கூட சொல்லிடுவாங்க போல. இன்னும் ரெண்டு வேற எதனா வெளியிட்டாங்கன்னா அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணுன்ற ஒரு உயிரே போயிடுச்சு. அப்ப கூட ஒரு உண்மையா இல்லைன்னா அது என்ன காதல்ன்றது தெரியல.